in sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். முல்லைத்தீவிலிருந்து ஷர்மிலன். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்க இருப்பது புதிய சதுரங்க தந்திரங்கள் என்ற கேள்வியின் கீழே பகுதி 2 வீடியோவாக 3 வகையான மிகவும் முக்கியமான செஸ் ட்ரிக்ஸ்களை உங்களுக்காக வழங்க இருக்கின்றேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் உடனடியாக முதலாவது ஒரு செஸ் ட்ரிக்ஸுக்கு போகலாம். பாருங்கள், இது குயின்ஸ் கேம்பிட் இருக்கின்ற ஒரு அழகானது ஒரு செஸ் ட்ரிக்ஸ். இந்த ஆட்டத்திலே ஒயிட்டினுடைய குயினானது பிளாக்கினுடைய ரூக்கை எவ்வாறு கேப்சர் பண்ணி எடுக்கின்றது என்று பாருங்கள். ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். முதலாவது நகர்வு D4. இது குயின்ஸ் ஃபோன் கேம். அடுத்தது D5. அடுத்த குயின்ஸ் ஃபோன் கேம் தான். அடுத்தது C4 குயின் கேம்பிட். ஓகே, இப்போ சிப்பாய் கட் பண்ண பதிலுக்கு இது என்ன அழைக்கப்படுறது, குயின்ஸ் கேம்பிட் அக்செப்டட் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக E3 சிப்பாய் தள்ளப்படுகின்றது. இப்போது இலக்கு வைக்கப்படுறது பிளாக் சிப்பாய் மந்திரியின் ஊடாக. இது குயின்ஸ் கேம்பிட் அக்செப்டட் ஓல்ட் வேரியேஷனாக காணப்படுகின்றது. அடுத்த நகர்வாக B5. ஆம், இது ஒரு இன்அக்ரெசிவ் மூவ். இதன் காரணத்தால் அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். A4க்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது. இப்பொழுது இதை தள்ளியதன் பிற்பாடு C6க்கு அடுத்த சிப்பாய் தள்ளப்படுகின்றது. இங்கே தள்ள இதுக்கும் இன்அக்ரெசிவ் மூவ் தான். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக A cross B5. ஆம், இப்போ சிப்பாய் விட்ட பதிலுக்கு C cross B5. இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். இதன் காரணத்தை இந்த ஆட்டத்திலே பிளாக்கானது தன்னுடைய ரூக்கை இழக்கிறது. அது எவ்வாறு என்பதை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். குயின் F3. ஓகே, இப்பொழுது இலக்கு வைக்கப்படுறது ரூக். எனவே இதை எதுவும் செய்ய முடியாது, தடுக்க முடியாது. எனவே ஒரு சுமார் மூவை மேற்கொள்ளுகின்றது பிளாக் தான். நைட்டை F3க்கு F6க்கு ஆகுதுன்றது. இங்கே நகர்த்த இப்பொழுது ஒரு அழகானது ஒரு கேபிட்டல் குயின் கிராஸ் A8. தட்ஸ் இட். தற்போது இந்த ஆட்டத்திலே ஒயிட் முன்னிலையில் இருக்கின்றது. பிளாக்கினுடைய ரூக்கை ஒயிட் கட் பண்ணி விட்டது. ஓகே, பாருங்கள் அடுத்த ரிக்ஸுக்கு நாங்கள் போகலாம். ஓகே, ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக இரண்டாவது செஸ் ட்ரிக்ஸுக்கு போகலாம். இந்த ஆட்டத்திலே ஒயிட் தனது குயினை இழக்கின்றது தான் விட்ட பிளண்டரின் ஊடாக. ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் போகலாம். E4. இது கிங்ஸ் ஃபோன் கேம். E5 கிங்ஸ் ஃபோன் கேம். D4 கிங்ஸ் கேம்பிட். E cross D4 கிங்ஸ் கேம்பிட் அக்செப்டட். ஓகே, இப்பொழுது குயினால் சிப்பாய் கட் பண்ணப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்றது. பிளாக் என்ன செய்கிறது என்றால் தன்னுடைய நைட்டை C6க்கு நகர்த்துகின்றது. இப்பொழுது குயின் இலக்கு வைக்கப்படுகிறது. குயினை கட்டாயமாக நகர்த்தப்படும். குயின் போகிறது E3க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இங்கே நகர்த்த இப்பொழுது அடுத்த நகர்வாக நைட் F6. ஆம், இப்பொழுது இங்கே நைட்டானது F6க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இதன் காரணத்தினால் இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் C4. இப்பொழுது அங்கே கொண்டே வைக்க இப்பொழுது அடுத்ததாக நைட் E5க்கு இங்கே நடத்தப்படுகிறது. இப்போ இலக்கு வைக்கப்படுறது பிஷப். எனவே பிஷப்பினை நகர்த்தணும். பிஷப் போகிறது B3க்கு நடத்தப்படுகின்றது. இங்கே நகர்த்த அடுத்ததாக பிஷப் B4 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். ஆம், ஏனென்றால் இப்பொழுது பாருங்கள் அடுத்த நகர்வை C3. இதுவும் ஒரு மிஸ்டேக்கான மூவ். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும். அடுத்த பிஷப் C5க்கு கொண்டு வைக்கப்படுகிறது. ஓகே, பார்க்கலாம் ஒயிட் எவ்வாறு ஆடப்போம். ஒயிட் இப்பொழுது ஒரு பிளண்டரை இதான் அந்த பிளண்டர் குயின் கிராஸ் C5. இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தினால் இப்பொழுது பிளாக்கானது வின் பண்ண போகிறது. குயினை கட் பண்ண போகிறது பிளாக் குதிரை. பாருங்கள் எவ்வாறு. இப்போ நைட் D3 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்பொழுது இதை நகர்த்த வேண்டும். இதை நகர்த்த இப்பொழுது கிங் இங்கே நகர்த்தப்படுகின்றது. நகர்த்த இப்பொழுது பியூட்டிஃபுல் குயின் கேப்பேற்றப்படுகிறது. இந்த ஆட்டத்தின் ஊடாக டோட்டலி இந்த ஆட்டத்திலே ஒயிட் முன்னிலையில் பிளாக் முன்னிலையில் இருக்கின்றது. எனவே பிளாக்கானது ஒரு அழகானது ஒரு வெற்றியை பெறக்கூடியதாக இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹோல்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்துடன் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள். ஓகே, வாருங்கள் அடுத்த 3வது ரிக்குக்கு போகலாம். அது இறுதியாக ரிக்காக காணப்படும். ஓகே, ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக 3வது ஒரு செஸ் ட்ரிக்ஸுக்கு போகலாம். வாருங்கள். இந்த ஆட்டத்திலே அழகானது ஒரு செக்மேட்டை
ஒயிட் மேற்கொண்டுள்ளது. அது எவ்வாறு என்பதனை இந்த மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பில்டர் டிபென்ஸ், பில்டர் சென்டர் கவுண்டர் கேம்பிட்டில் இருக்கின்ற இந்த செஸ் ட்ரிக்ஸை நீங்கள் முழுக்க தமிழிலே பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் கேம். அடுத்த E5 கிங்ஸ் ஃபோன் கேம். அடுத்த நைட் F3 இலக்கு வைக்கப்படுறது C5. இது வந்து கிங்ஸ் நைட் ஓப்பனிங். அடுத்த D6 வந்து பில்டர் டிஃபென்ஸ் என்று அழைக்கப்படும். அடுத்த நகர்வாக D4 பில்டர் டிஃபென்ஸ் தான். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், F5 இது வந்து பில்டர் டிஃபென்ஸ், பில்டர் கவுண்டர் கேம்பிட் என்று இதை அழைப்பார்கள். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக பிஷப் C4க்கு நகர்த்தப்படுகிறது. இங்கே நகர்த்தை இப்பொழுது E D4 சிப்பாய் வெட்ட பதிலுக்கு நைட் G5க்கு இங்கே வைக்கப்படுகின்றது. தந்திரோபாயமான ஒரு ஆட்டத்தை இந்த ஒயிட் ஆடிக்கொண்டிருக்கிறது பாருங்கள். அடுத்த நகர்வாக நைட் H6 இங்கே நடத்தப்படுகின்றது. இங்கே நகர்த்த இப்பொழுது இந்த ஒயிட் காஸ்லிங் செய்கின்றது. ஓகே, அடுத்த F E4 சிப்பாய் வெட்ட பதிலுக்கு ரூக் வந்து வைக்கப்படுகிறது. E1க்கு இங்கே வைக்கப்படுகின்றது. இப்போ 2 சிப்பாய்களும் இலக்கு வைக்கப்படுகிற குதிரை, ரூக் மற்றும் குயின் என்பவற்றினால் பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக D5 ஆம், இப்பொழுது பிஷப்பினை வெட்டுவதற்காக கொண்டு வைக்கப்படுகிறது. இப்பொழுது பிஷப்பினை இழந்து இந்த ஆட்டத்திலே ஒயிட் வின் பண்ண போகிறது பாருங்கள். இப்போ நைட் C4 ஆம், இப்பொழுது வெட்டி விட்டது சிப்பாயை. இப்பொழுது பிளாக் என்ன செய்வது என்று பார்ப்போம் பொறுத்திருந்து. D C4 இதை வெட்டி விட்டது பிஷப்பினை. இது வெட்டியதன் காரணத்தால் இந்த ஆட்டத்திலே கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு குயின் H5 அண்ட் பியூட்டிஃபுல் செக். ஓகே, இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது நைட்டை கவர் கொடுக்கின்றார். இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தால் இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு செக்மேட் இடம்பெறுவது பாருங்கள். பைட்டினுடைய குதிரையினுடைய நகர்வின் ஊடாக நைட் F6 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். இந்த கிங்கை எங்கு நகர்த்த முடியாது. ஓகே, டோட்டலி இந்த ஆட்டத்திலே ஒயிட் வின் பண்ணி விட்டது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.